ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. கொடைக்கானல்ல இருந்து கவுஞ்சி வரைக்கும் நாம இந்த பிரைவேட் பஸ்ல தான் டிராவல் பண்ண போறோம். செம்ம பியூட்டிஃபுல்லான ரூட்டுங்க, வேற லெவல்ல இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்போதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம கொடைக்கானல்ல இருந்து அழகிய கவுஞ்சி வில்லேஜ் நோக்கிய பயணத்துக்குள்ள போலாம். மக்களே, நம்ம கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கரெக்டா 11 மணிக்கு கிளம்புறோங்க. இங்கிருந்து வந்து ஒரு 2 hours ஆகும்னு நினைக்கிறேன். ஏவிஆர் பஸ்ஸுங்க, பிளடி ஸ்வீட்டா. கொடைக்கானல் டு கவிஞ்சி வழி பூம்பாறைங்க. பூம்பாறையும் செம்ம பியூட்டிஃபுல்லான வில்லேஜ். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், கொடைக்கானல் பிளேலிஸ்ட்ல இருக்கும், பார்க்காம இருந்தா பாருங்க. வாங்க மக்களே, போய் பஸ் போட் பண்ணுவோம். சோ மக்களே, நம்ம கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கவுஞ்சி பஸ் எடுத்தாச்சுங்க. சோ இது வந்து பிரைவேட் பஸ். இந்த பஸ் தவிர சில கவர்மெண்ட் பஸ்ஸஸும் இருக்கு. குட்டி பஸ் ஓடும் பாத்தீங்களா, நம்ம காப் செக்ஷன் எல்லாம் ஓடுற பஸ், அந்த பஸ்ஸஸ் இருக்கு. பட் ஆனா அது வந்து டைமிங்ஸ் தான் இருக்கும். காலையில ஒரு 2-3 ட்ரிப் மேக்சிமம், அதுக்கப்புறம் போயிட்டு அந்த பஸ்ஸஸ் எல்லாம் வந்து திரும்பி வர்ற ட்ரிப், அவ்வளவுதான். மொத்த டேக்குமே வந்து இவ்வளவுதான் பஸ் டிரான்ஸ்போர்ட் இருக்கும். சோ இன்கேஸ் நீங்க கவுஞ்சி, பூண்டி, கிளாவரை மாதிரியான இன்டீரியர்ல இருக்கிற கிராமங்கள் எல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரணும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல அப்படின்னா, நீங்க கரெக்டா டைமிங்ஸ் பார்த்து வச்சுக்கிறது நல்லது. சோ காலையில எந்த பஸ் ஏர்லியா கிளம்புமோ அந்த பஸ்ல போயிட்டு நீங்க ஒரு 2-3 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு மறுபடியும் ஈவினிங் வந்து கிளம்புனா நீங்க கொடைக்கானல் வந்து ரீச் ஆகிறதுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ ஒன் டே ஃபுல்லா இதுல ஸ்பெண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப இன்டீரியர் இல்லையா, அதுவும் காப் செக்ஷன்ல இருக்கிற ரூட் அப்படிங்கிறதுனால நினைச்ச நேரத்துக்கு நம்ம போற மாதிரி இருக்காது. ஸோ கரெக்டா நீங்க டைமிங்ஸ் பார்த்து வச்சுக்கிறது நல்லது. நான் எனக்கு தெரிஞ்ச டைமிங்ஸ் வெப்சைட்ல கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. பட் ஒரு ஹாஃப் அன் அவர் 1 hour எப்படி ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். சில சமயம் கரெக்டான டைமுக்கு வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா சில பஸ்ஸஸ் வந்து மதுரை, போடிநாயக்கனூர் இந்த மாதிரி கீழ இருந்து வர்றதுனால வர்ற வழியில உங்களுக்கு காப் செக்ஷன்ல என்ன மாதிரி டிராபிக் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது சம்மர் சீசன், டூரிஸ்ட் சீசன்ல எல்லாம் வந்து நிறைய டிராபிக் இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால நீங்க 100% அந்த டைமிங் ரிலையபிள் இருக்க முடியாது. ஒரு ஹாஃப் அன் அவர் 1 hour வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகேவா? சோ நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அது போக பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 to 40 கிலோமீட்டர்ஸ் நம்ம இன்டீரியர்ஸ்ல இருக்கிற கிராமங்கள் எல்லாம். ஸோ ஃபுட்டும் வந்து நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கணும். வாட்டர் பாட்டில்ஸும் இங்க அலௌடு கிடையாது, 1 liter வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம். ஸோ உங்களோட ஓன் வாட்டர் பாட்டில்ஸ் வச்சுக்கோங்க. ஒரு 3 liter பாட்டில் நீங்க வாங்கி நீங்க ஸ்டே பண்ற இடத்துல வச்சுட்டீங்கன்னா அதை ஃபில் பண்ணிக்கலாம். நீங்க போயிட்டு வர வரைக்கும் அதை மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி. இடையில வந்து பிரேக் நிறுத்துவாங்க, பூம்பாறை மாதிரியான இடங்கள்ல வந்து பிரேக் நிறுத்துவாங்க. அங்க ஹோட்டல்ஸ் இருக்கும். ஸோ இன்கேஸ் அங்க ஃபில் பண்ண முடிஞ்சா ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன டிப்ஸ். நம்ம இன்டீரியர்ல டிராவல் பண்ணும்போது நம்ம கொடைக்கானல் டவுன்ல இருக்கிற அளவுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் அங்கெல்லாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. பேசிக் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்க சான்சஸ் இருக்கு. பட் ஃபுட் இதெல்லாம் வந்து நீங்க அக்கார்டிங்லி பிளான் பண்ணிக்கோங்க. சோ இப்போ நாம கொடைக்கானல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கிற ஜங்ஷன் வந்து கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. இங்கிருந்து வந்து நாம கொடைக்கானல் லேக் தாண்டிட்டு நாம டுவர்ட்ஸ் கவுஞ்சி வந்து டிராவல் பண்ணுவோம். நம்ம அப்சர்வேட்டரி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, கொடைக்கானல் அப்சர்வேட்டரி எல்லாம். சோ அந்த பிளேஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி தான் போகும். கொடைக்கானல் அப்சர்வேட்டரி பக்கத்துல தான் வந்து ரோஸ் கார்டனும் இருக்கு. ஸோ இப்போ நம்ம கொடைக்கானல் லேக் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. கொடைக்கானல் லேக்ல சூப்பரா ஃபவுண்டைன் எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. ஃபவுண்டைனை சுத்தியும் சூப்பரா போட்டிங் போயிட்டு இருக்காங்க மக்கள். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஸ்டார் அட்ராக்ஷன் சொல்லலாம். நம்ம கொடைக்கானல்ல நம்ம லேக்கே வந்து ஸ்டார் ஷேப்டு தான் ஏற்படுத்தி இருக்காங்களா. இது ஆர்டிபிஷியலா நம்ம கிரியேட் பண்ண லேக் தான் பிரிட்டிஷ் காலத்துல. எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்களா. சுத்தி வந்து மலை குன்றுகள் தான். சோ கிட்டத்தட்ட ஒரு 2-3 போட்டிங் ஹவுசஸ் இருக்கு கொடைக்கானல் லேக் சுத்தியுமே. சோ இன்கேஸ் ஒரு லேக் ஹவுஸ்ல கூட்டம் இருந்தா கூட நீங்க அடுத்த லேக் ஹவுஸ் போயிட்டு லேக்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு போட்ஸ் எடுத்துக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி நிறைய அட்ராக்ஷன்ஸ் இருக்குங்க சிட்டிக்குள்ள. பட் இதெல்லாம் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இன்டீரியர்ல இருக்கிற ஆஃப் பீட் லொகேஷன்ஸ் பாக்குறதுக்கு தான் வந்து எப்படி போகணும், சில சமயம் டூர் பேக்கேஜஸ் எல்லாம் வந்து அந்த இடங்களுக்கு காஸ்ட்லியா இருக்கும், அதனால ஸ்கிப் பண்ணிருப்பீங்க. பட் ஆனா ஒரு ஜஸ்ட் ஒரு 100 rupeesல டூ அண்ட் ஃப்ரோ நம்ம போயிட்டு வர்றதுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்கும்போது, டைம் கிடைக்கும் போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இன்டீரியர்ல இருக்கிற கவுஞ்சி, கிளாவரை, பூண்டி, கூக்கல், பழம்புத்தூர் இந்த மாதிரி நிறைய கிராமங்கள் இருக்குங்க. அதெல்லாம் வந்து சொர்க்கபுரி மாதிரி இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கிராமத்துக்கு தான் நாம டிராவல் ஆயிட்டு இருக்கோம், கவுஞ்சி கிராமத்துக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க மக்களே. மக்களே நம்ம டிக்கெட் எடுத்தாச்சுங்க. கொடைக்கானல்ல இருந்து கவுஞ்சி போறதுக்கு 45 ரூபாய் டிக்கெட் பிரைஸ். நம்ம பிரைவேட் பஸ்ல, கவர்மெண்ட் பஸ்லயும் அதே ரேட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 45 கிலோமீட்டர்ஸ்ங்க நம்ம கொடைக்கானல்ல இருந்து கவுஞ்சி ரீச் ஆகிறதுக்கு. சோ அதனாலதான் சொன்னா நம்ம ஒரு டே ஃபுல்லா பிளான் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா ஒர்த் த விசிட்டா இருக்கும், ஏன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும் கொடைக்கானல் இன்டீரியர்ல இருக்கிற பிளேசஸ். நம்ம மக்கள் வந்து அவ்வளவா டிராவல் பண்றது இல்ல இன்டீரியர் ஏரியாஸ்க்கெல்லாம். பட் நம்ம கேரளா குட்டீஸ், கேரளா சேட்டன்ஸ் வந்து செம்ம சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. நாம சேனல் ஆரம்பிக்கும் போது கொடைக்கானல்ல இருந்தோம் 1 இயர் வந்து. சோ அப்போ நான் டிராவல் பண்ணிருக்கேன் ஃபுல்லா வந்து இந்த சைடு நம்ம கேரளா மக்கள் தான் டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. பைக்ஸ் ஆகட்டும், இங்க பாருங்க முன்னாடி போற பைக்கர்ஸ் ஃபுல்லாவே வந்து கேஎல் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். சோ கேரள மக்கள் வந்து இயற்கையா வாழ்றதுல அவ்வளவு விருப்பம் அவங்களுக்கு. சோ சூப்பரா போயிட்டு இன்டீரியர்ல இருக்கிற இந்த இயற்கை அழகான கிராமங்களை வந்து சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க, ஹோம் ஸ்டே பண்ணுவாங்க, கேம்பிங் போடுவாங்க. இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நிறைய இருக்கும். சோ நம்ம தமிழ் யூடியூப் சேனல்ஸ்லயே பாத்தீங்கன்னா நிறைய பூண்டி, கிளாவரை எல்லாம் கவர் பண்ண மாதிரி தெரியல. எல்லா விளாகர்ஸுமே வந்து கேரளா விளாகர்ஸ் தான் பண்ணிருக்காங்க. சோ தமிழக யூடியூப் சேனல்களில் முதல் முறையாக ஒரு எக்ஸ்டென்சிவ் கொடைக்கானல் எக்ஸ்ப்ளரேஷன் வீடியோஸ் நம்ம சேனல்ல தான் உங்களுக்காக.
ஏன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. நான் கொடைக்கானல்ல இருக்கும்போது பைக்ல டிராவல் பண்ணிட்டு இருப்பேன். அப்ப வந்து நம்ம சேனல் ஆரம்பிக்கல. சோ இங்க வந்து செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சோம். சோ அதனால சில வீடியோஸ் எல்லாம் அப்போ என்னால எடுக்க முடியல, உங்களுக்கு விர்ச்சுவலா காட்டுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. அதுக்கப்புறம் நாம சேனல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த பிளேசஸ் எல்லாம் உங்களுக்கு விர்ச்சுவலா கொண்டு வர முடியுது. ஸோ இந்த கொடைக்கானல் சீரீஸ் ஆஃப் vlogsல அந்த ஏரியாஸ் எல்லாமே கவர் பண்ண போறேன் உங்களுக்காக. மக்களே, நம்ம கொடைக்கானல் நகரத்திலிருந்து இன்டீரியர்ல இருக்கிற ஏரியாஸ்ல டிராவல் பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க. நம்ம ரோடோட 2 சைடும் பார்த்தா அடர்ந்த காடுகளா தாங்க இருக்கு. யூகாலிப்டஸ் ட்ரீஸ், பைன் ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எவர்கிரீன் ஃபாரஸ்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம கொடைக்கானல் மலைகள் மேல டிராவல் பண்ணும்போது ஃபுல்லாவே வந்து இந்த மாதிரி எவர்கிரீன் ஃபாரஸ்ட்குள்ள தாங்க டிராவல் பண்ணுவோம். நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல இருந்து நிறைய ஆறுகள், ஓடைகள், அருவிகள் எல்லாம் உற்பத்தி ஆகிறதுக்கு காரணமே வந்து இந்த மாதிரி சோலை காடுகள் தான். நம்ம இயர் ரவுண்ட் வந்து மழைக்காலங்கள்ல, பனிக்காலங்கள்ல எல்லாம் வந்து நீரை உறிஞ்சி வச்சுக்கிட்டு லைக் மழை இல்லாத காலங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா வந்து அது சுரந்து அது வந்து சின்ன சின்ன ஓடைகளா, அருவிகளா, ஆறுகளா நமக்கு வந்து கிடைக்குது. சோ அந்த மாதிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தான் வந்து நாம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. சோ இது வந்து கொடைக்கானல் வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பழனி ஹில்ஸ் வைல்ட் லைஃப் சாங்சுரியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 7-8 இயர்ஸ்க்கு முன்னாடி கொடைக்கானல் வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படின்னு சொல்லி பேர் மாத்தி இருக்காங்க. சோ இந்த மாதிரி டூரிஸ்ட் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் எது வரைக்கும் போகும்னா, நம்ம மன்னவனூர் லேக் போவாங்க, எக்கோ டூரிசம் பார்க் ஒன்னு இருக்கு. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பூம்பாறை வியூ பாயிண்ட் இதெல்லாம் பார்க்க போவாங்க. குழந்தை வேலப்பர் டெம்பிள் போவாங்க, பூம்பாறை கிராமத்துல இருக்கு. சோ நாம இப்ப போறது வந்து இன்டீரியர்ல இருக்கிற கிராமத்தை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு. சோ இன்டீரியர்ல இருக்கிற கிராம வாழ்க்கைகள் எல்லாம் மலை மேல எப்படி இருக்கு, அங்க அவங்களோட எக்கோ சிஸ்டம், வாழ்வாதாரம் இதெல்லாம் எப்படி இருக்கு, அங்க வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு,
இதெல்லாம் வந்து ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். செம்மையா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ இவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு மலை ஜேர்னில நம்ம சூப்பரா ஒரு இளையராஜா சாங் கேட்டா எவ்வளவு சூப்பரா இருக்கும். ஸோ எப்பா கணேஷா சேனல் பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நாம எப்ப வந்து இந்த மாதிரி செம்ம வைபான ஏரியாக்கு டிராவல் பண்ணும் போதும் இளையராஜா மியூசிக் இல்லாம இருக்காது. சோ இப்போ நாம செம்பருத்தி படத்திலிருந்து மனோ எஸ் ஜானகி அவர்கள் பாடின ஒரு சாங் உங்களுக்காக என்னோட வாய்ஸ்ல. சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நீலா காயும் நேரம் சரணம், உலா போக நீயும் வரணும். நீலா காயும் நேரம் சரணம், உலா போக நீயும் வரணும். பார்வையில் புது புது கவிதைகள் மலர்ந்திடும், காண்பவை யாவுமே தேன் அன்பே நீயே அழகின முதே. அன்பே நீயே அழகின முதே, நீலா காயும் நேரம் சரணம், உலா போக நீயும் வரணும். தென்றல் தேரில் நான் தான் போகும் நேரம் பார்த்து, தேவர் கூட்டம் பூத்தூவி பாடும் நல்ல வாழ்த்து. கண்கள் மூடி நான் தூங்க திங்கள் வந்து தாளாட்டும், காலை நேரமானாலே கங்கை வந்து நீராட்டும். நினைத்தால் இது போல் ஆகாததேது, அனைத்தால் உனைத்தான் தேங்காத பூமாது. நெடுநாள் திருத்தோள் எங்கும் நீ கொஞ்ச அன்பே நீயே அழகின முதே. அன்பே நீயே அழகின முதே, நிலா காயும் நேரம் சரணம், உலா போக நீயும் வரணும். மின்னல் நெய்த சேலை மேனி மீது ஆட, மிச்சம் மீதி காணாமல் மன்னன் நெஞ்சம் வாட. அர்த்த ஜாமம் நான் சேரும் மாடை என்றும் நீயாகும், அங்கம் யாவும் நீ மூட ஆசை தந்த நோய் போகும். நடக்கும் தினமும் ஆனந்த யாகம், சிலிர்க்கும் மடடா ஸ்ரீதேவி பூந்தேகம். அனைத்தும் வழங்கும் காதல் வைபோகம், அன்பே நீயே அழகின முதே. அன்பே நீயே அழகின முதே, நிலா காயும் நேரம் சரணம், உலா போக நீயும் வரணும். நிலா காயும் நேரம் சரணம், உலா போக நீயும் வரணும். பார்வையில் புது புது கவிதைகள் மலர்ந்திடும், காண்பவை யாவுமே தேன் அன்பே நீயே அழகின முதே. அன்பே நீயே அழகின முதே, நீலா காயும் நேரம் சரணம், உலா போக நீயும் வரணும். மக்களே எப்படி இருந்துச்சு சொல்லுங்க நம்ம சாங். செம்பருத்தி படத்துல எல்லா சாங்ஸுமே சூப்பரா இருக்குங்க, கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ நம்ம சாங் கேட்டுட்டே வந்து பூம்பாறை பக்கத்துல வந்தாச்சுங்க. பாருங்க மக்கள் எல்லாம் வந்து ரோட் சைட்ல நின்னுட்டு கீழே இருக்கிற பூம்பாறை கிராமத்தை ரசிச்சிட்டு இருக்காங்க, போட்டோ ஷூட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ கொடைக்கானல்ல இருந்து எடுக்கிற பஸ்கள் வந்து இன்டீரியர் கிராமத்துக்கு போற வழியில பூம்பாறை வந்து ஒரு இம்பார்ட்டன்டான வில்லேஜ்னு வச்சுக்கோங்களா. குழந்தை வேலப்பர் டெம்பிளும் இருக்குன்னு சொன்னல. சோ ஆக்சுவலா ஐதீகம் என்னன்னா, நம்ம போகர் இருக்காரு இல்லையா, சோ போகர் வந்து பழனியில் எப்படி நவபாசானம் சிலை செஞ்சு வச்சாரோ அது மாதிரி தசபாசானம் சிலை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சிலை செஞ்சு நம்ம குழந்தை வேலப்பர் டெம்பிள் பூம்பாறையில
பிரதிஷ்டை பண்ணி இருக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்கு. எந்த அளவுக்கு வந்து உண்மைன்னு தெரியாது. பட் பழனியில வந்து நவபாசானம் இருக்கிறது உண்மைனா இங்க தசபாசானம் இருக்கிறது உண்மையா தான் இருக்கணும். சோ அவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு முருகர் கோவில் இருக்கிற ஊர் தாங்க நம்ம பூம்பாறை கொடைக்கானல் மலைகள் மேல. சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. மக்களே, பஸ் எடுத்து 1 hour ஆகுதுங்க. நாம பூம்பாறை ரீச் ஆயாச்சு. கவுஞ்சி போற வழியில பூம்பாறை செம்ம பியூட்டிஃபுல்லான கிராமங்க. இங்க வந்து லஞ்ச் பிரேக் விட்டுருக்காங்க. கவுஞ்சியில மோஸ்ட்லி ஹோட்டல்ஸ் நிறைய இருக்காதுன்னு நினைக்கிறேன். நாமளும் லைட்டா ஏதாவது சாப்பிட்டு கிளம்பலாங்க. இங்க பாருங்க, நிறைய ஹோம் ஸ்டேஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு பூம்பாறையில. ஹோட்டல்ஸு, வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, கெஃபேஸு, ரெஸ்டாரண்ட்ஸுன்னு செம்ம சூப்பரான பிளேஸுங்க. கொடைக்கானல் வந்தா கொடைக்கானல்ல இருந்து ஒரு 1 hour டிராவல். நீங்க பிரைவேட் பஸ்ஸஸ்லயே வந்து வரலாம், இல்ல டூரிஸ்ட் பஸ்ல வந்தா கூட இங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு ஸ்டே பண்றதுக்கு, சாப்பிட்றதுக்கெல்லாம். இங்க மேல வந்து 1 liter பாட்டில்ஸ் அவைலபிள் கிடையாதுங்க. இந்த மாதிரி 3 liter பாட்டில்ஸ் தான் வாங்கிக்கணும் நீங்க தண்ணிக்கு. மக்களே, நாம கவுஞ்சி போற வழியில பூம்பாறையில ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட போறோங்க. லஞ்ச் சாப்பிட்டு நம்ம கிளம்பலாம். இன்னும் இங்கிருந்து ஒரு 1 hour டிராவல் கவுஞ்சிக்கு. ஸோ அங்கே போயிட்டு நெக்ஸ்ட் வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பாருங்க. கவுஞ்சியை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பூம்பாறை கிராஸ் பண்ணி உள்ளே இருக்கிற இன்டீரியர் வில்லேஜ் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் கொடைக்கானலில். ஸோ கண்டினியூஸாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மக்களே, நம்ம லஞ்ச் ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம ஹோட்டல்ல இருந்து பார்க்குற பூம்பாறை வில்லேஜோட பியூட்டிஃபுல் வியூ பாருங்க. ஃபுல்லாக சுற்றியும் மலைகள்ங்க. மேலே மேகங்கள் எல்லாம் தவழ்ந்துட்டு ஐயோ வேற லெவலில் இருக்குங்க. நம்ம மலையாளத்து சேட்டன் சொல்ற மாதிரி அடி பொலியா இருக்கு. இங்க பாருங்க. மக்களே, நம்ம சாப்பிட்டு வந்தாச்சுங்க. இன்னொரு 5-10 minutesல எடுத்துருவாங்க. நாம எப்படியும் வந்து ஒரு 1.25 ஆயிடும் நினைக்கிறேன் போறதுக்கு. பார்க்கலாம் எத்தனை மணிக்கு ரீச் ஆகுறோம்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்கிருந்து ரிட்டர்ன் வர்றதுக்கு பஸ்ஸும் வந்து 3 மணிக்கு இருக்கா. ஸோ நம்ம கரெக்டாக வந்து கவுஞ்சி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு 1 hour தான் டைம் இருக்கும். ஸோ கொஞ்சம் குயிக்காக நாம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். மக்களே, இங்க பாருங்க, மதுரை போற டிஎன்எஸ்டிசி பஸ்ஸுங்க. எங்கிருந்து போகுதுன்னு பார்க்கலாம். ஐ திங்க் கிளாவரையிலிருந்து போகுதுன்னு நினைக்கிறேங்க. கிளாவரையில இருந்து போதா கவுஞ்சியில இருந்து போதான்னு தெரியல. பட் மதுரை வரைக்கும் போற பஸ்ஸுங்க. டிரைவர் வந்துட்டாரு, வாங்க போய் ஏறுவோம்.
மக்களே நம்ம பூம்பாறையிலிருந்து கிளம்பி இப்போ கவுஞ்சி நோக்கி டிராவல் ஆயிட்டு இருக்கோங்க. பூம்பாறை தாண்டுனேவே வந்து ரொம்ப இன்டீரியர் ஆயிடும், உங்களுக்கு ஃபுல்லாவே வந்து ஜன நடமாட்டமே இருக்காது. ஸோ இன்கேஸ் நீங்க பிரைவேட் வெஹிக்கிள்ஸ்ல எல்லாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் வரணும். ஸோ இங்க எமர்ஜென்சிக்கெல்லாம் வந்து அவ்வளவு சீக்கிரம் ஹெல்ப் கிடைக்காது. ஸோ இங்க டிராபிக் ஓரளவுக்கு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், சுத்தமா ஜன நடமாட்டமே இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. பட் நம்ம போற டைம்க்கு நம்ம எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கிறோமோ அவ்வளவு கேர்ஃபுல்லா இருந்துக்கிறது நல்லது. சோ தேவையில்லாத இடங்கள்ல எக்ஸ்ப்ளோர் பண்ற பெருவெளின்னு ஃபாரஸ்டுக்குள்ள இறங்குற வேலையெல்லாம் கண்டிப்பா இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா உள்ளூர்காரங்களுக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல என்ன மாதிரியான பள்ளத்தாக்குகள் இருக்கும். முக்கியமா நீங்க அருவிகளை எல்லாம் குளிக்கணும்னு இறங்கும் போதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நான் அஸ் அ இன்ஃபுளுசர் சொல்ல வேண்டியது என்னோட கடமை. நாம வந்து எல்லா இடத்தையும் எடுத்து போடுறோம், பட் நீங்க அதை பார்த்துட்டு போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கிறது நல்லது. முக்கியமா நீரோடைகள்ல, அருவிகள்ல, ஆறுகள் எல்லாம் நீங்க இறங்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதே மாதிரி வைல்டு ஃபாரஸ்ட்குள்ள, இந்த மாதிரி வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ்குள்ள எல்லாம் டிராவல் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். நம்ம ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் எல்லாம் ஏற்படுத்தாத மாதிரியான என்ன சொல்றது ஆக்டிவிட்டிஸ் செய்யணும். அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் பொல்யூஷன் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து ஒரு தாய்மடி மாதிரி, நம்ம கீழே இருக்கிற நீர்நிலைகளுக்கெல்லாம் வந்து ஒரு நீர் ஆதாரம்னு பார்த்தா மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான். இயர் அரவுண்ட் வந்து நமக்கு நீர் கொடுக்கக்கூடிய இந்த பகுதிகளை வந்து நாம எவ்வளவு ஜாக்கிரதையா பாத்துக்கிறோமோ அவ்வளவு ஜாக்கிரதையா பாத்துக்கணும். எக்கோ சிஸ்டம எப்படி இருக்கோ அதே மாதிரி வச்சிடணுங்க. சோ இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பூமர் அங்கிள் மாதிரி பேசுறேன்னு நினைக்காம நம்ம இது ரெஸ்பான்சிபிளா இருக்கும். ஏன்னா அதனாலதான் வந்து கீழே இ பாஸ் நடைமுறையெல்லாம் கொண்டு வராங்க. ஊட்டி கொடைக்கானலுக்கு நம்ம பிரைவேட் வெஹிக்கிள்ஸ்ல எல்லாம் வரும்போது நாம கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். நிறைய பொல்யூஷன் ஏற்படுத்திடக்கூடாது. முக்கியமா பிளாஸ்டிக் பொல்யூஷன் எல்லாம் வந்து மலை மேல இருக்கிற இந்த மாதிரி இதெல்லாம் விர்ஜின் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. நம்ம கால் தடமே படாத இடங்கள் எல்லாம் நிறைய இருக்குங்க. மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேல வெறும் வைல்ட் லைஃப் மட்டும்தான் இருக்கும். சோ அந்த மாதிரி ஏரியாஸ் வரைக்கும் நாம இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்றோம்னு போயிட்டு அந்த இடங்களை நம்ம சுத்தம் பண்ணிடக்கூடாது இல்லையா? சோ அதனாலதான் முக்கியமா இந்த மாதிரி நடைமுறைகள் எல்லாம் கவர்மெண்ட் கொண்டு வராங்க. பட் என்னதான் நடைமுறைகள் எல்லாரும் கொண்டு வந்தாலும் அஸ் இன் இண்டிவிஜுவல்ஸ் நமக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தாதான் நம்ம இயற்கை வளங்களை நம்மளால காப்பாற்ற முடியும். சோ இந்த தாட்டோடவே நாம மன்னவனூர் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தாச்சுங்க. சோ கவுஞ்சிக்கும் பூம்பாறைக்கும் கவுஞ்சிக்கும் இடையில இருக்கிற மன்னவனூர் வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். நான் நிறைய பிக்சர்ஸ் பார்த்திருக்கேன். பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம மன்னவனூர் வர்றது. கொடைக்கானல்ல இருந்தப்ப கூட, ஐ மீன் கொடைக்கானல்ல நான் ஸ்டே பண்ணி இருந்தப்ப கூட 1 இயர் வந்து நம்ம மன்னவனூர் எல்லாம் பாக்குறதுக்கான சான்சஸ் கிடைக்கல. நம்ம எப்பா கணேஷா சேனல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்றோம்னு ஆரம்பிச்சு அப்படியே இந்தியா ஃபுல்லா காஷ்மீர் டு கன்னியாகுமரி வேற லெவல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோங்க. சோ அதே பியூட்டிஃபுல்லான தாட்ல நாம மன்னவனூர் வந்தாச்சு. நம்ம மலை மேல இருந்து ரோட்ல இருந்து கீழே பாக்குற வியூ வந்து செம ஸ்டன்னிங்கா இருக்குங்க. மன்னவனூர் வந்து கிட்டத்தட்ட நம்ம யூரோப்ல சுவிட்சர்லாந்துல எல்லாம் இருக்கிற அந்த புல்வெளிகள் எல்லாம் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு சூப்பரான பிளேஸ். சோ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து டூரிசம் டிபார்ட்மெண்ட், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாம் வந்து அதனாலதான் வந்து இத எக்கோ டூரிசம் பார்க்காவே ஏற்படுத்தி டூரிஸ்டாக ஓபன் பண்ணிருக்காங்க. என்ட்ரி ஃபீயும் ரொம்ப இல்லைன்னு கேள்விப்பட்டாங்க. நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் ஒரு 20 rupees 30 rupees தான் அடல்ட்ஸ்க்கு. இங்க பாருங்க மக்களே, கீழே நம்ம மன்னவனூர் பள்ளத்தாக்கோட வியூ, ஐயோ அமேசிங்கா இருக்குல்ல. சோ அடுத்தடுத்து வர்ற வீடியோஸ்ல வந்து நாம இந்த ஏரியாஸ்ல எல்லாம் நேர்ல போய் அந்தந்த பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இது ஜஸ்ட் நாம பஸ்ல போகும்போது பாக்குற டாப் வியூ தான். பட் இந்த ட்ரிப்ல வந்து இந்த vlogல பர்டிகுலரா நம்ம கவுஞ்சி மட்டும்தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இது ஃபர்ஸ்ட் டே நம்ம கோயம்புத்தூர் சீரீஸ் ஆஃப் ட்ரிப்ல, அதனால நமக்கு நிறைய டைம் கிடைக்கல. ஏன்னா மார்னிங் தான் நம்ம கொடைக்கானல் ரீச் ஆனோம். ஸோ போயிட்டு ஹோட்டல் செக் இன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து கரெக்டா லஞ்ச் டைம் முடிஞ்சுதான் வந்து கவுஞ்சி ரீச் ஆகுறோமோ. அரௌண்ட் 2 o'clock தான் கவுஞ்சி ரீச் ஆகுறோம். ஸோ அங்க வந்து ஒரு 1 or 2 hours ஸ்பெண்ட் பண்ணிட்டு உடனே பஸ் எடுக்கணும்.
அப்பதான் வந்து இருட்டுறதுக்கு முன்னாடி நம்ம கொடைக்கானல் டவுன் ரீச் ஆக முடியும். ஏன்னா மலைகள் மேல எப்போ வந்து கிளைமேட் மாறும்னு சொல்லவே முடியாதுங்க. அதனால நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது. அதனால நம்ம குயிக்கா போயிட்டு கவுஞ்சி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இன்னைக்கு ரிட்டர்ன் பண்ணிட போறோம். ஸோ அடுத்தடுத்து வர vlogsல நம்ம கூக்கால், அதுக்கப்புறம் பூண்டி, கிலாவரை, பெரும்பள்ளம், இந்த மாதிரி நிறைய ஏரியாஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோங்க. ஒவ்வொரு ஏரியாவுமே ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல என்னப்பா மலை மேல தானே, எல்லா மலைக்காடுகள் தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் ஆனா ஒவ்வொரு ஏரியாலுமே ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டியான வியூஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மன்னவனூர்ல இப்ப நம்ம பாக்குற அந்த புல்வெளிகளோட இருக்கிற அந்த மலைத்தொடர்கள் அதெல்லாம் வந்து வேற லெவல்ல இருக்குங்க. அதே மாதிரி பூம்பாறை வேற மாதிரி இருக்கும், கிலாவரை வேற மாதிரி இருக்கும், கூக்கல் வேற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா பிளேசஸோட யூனிக் பியூட்டிஸையும் நான் உங்களுக்கு காட்ட போறேன். மக்களே, இப்ப நாம மன்னவனூர் கிராமம் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. நான் சொன்னல மன்னவனூர்ல எக்கோ டூரிசம் பார்க் எல்லாம் இருக்கு, அதுக்கப்புறம் அக்ரோ ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கு, நம்ம ஷீப் எல்லாம் இருக்கு இல்லையா, நம்ம செம்மறி ஆடுகள். சோ அதெல்லாம் வந்து லைக் உள்காக வளர்த்துவாங்கல்ல, சோ அந்த மாதிரியான பிளேசஸ் எல்லாம் கூட இருக்கு. அதை பத்தி ரிசர்ச் பண்ற ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் எல்லாம் இருக்கு. சோ இந்த மாதிரி நிறைய யுனிக் பியூட்டிஸ் வந்து கொடைக்கானல் மலைகளுக்குள்ள இருக்கிற கிராமங்கள்ல இருக்குங்க. சோ மன்னவனூரோட பியூட்டிஃபுல் வியூ பாருங்க மக்களே. நம்ம மன்னவனூர் கிராமத்துக்குள்ள போயிட்டு இருக்கோம். ஒரு சில பஸ்ஸஸ் வந்து கிராமத்துக்குள்ள எல்லாம் போக மாட்டாங்க, மேல ஜங்ஷன்லயே இறக்கி விட்டுட்டு போவாங்க. ஒரு சில பஸ்ஸஸ் வந்து மன்னவனூர் உள்ள போயிட்டு மறுபடியும் வந்து அடுத்தடுத்த கிராமங்களுக்கு போகும். இங்க பாருங்களா எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாவே வந்து ஸ்டெப் ஃபார்மிங் தாங்க பண்றாங்க. எங்கெங்கெல்லாம் கிராமங்கள் இருக்கோ அதை சுத்தி இருக்கிற மலைகள்ல வந்து ஸ்டெப் ஃபார்மிங் பண்றாங்க. மலைச்சரிவுகள்ல மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா மலைப்பூண்டு, அதுக்கப்புறம் கேரட்டு, பீட்ரூட், காலிஃபிளவர், பீன்ஸ், பட்டர் பீன்ஸ் எல்லாம் சொல்றாங்கல்ல. சோ அந்த மாதிரி மலைகள்ல விளையக்கூடிய காய்கறிகள் எல்லாம் விளைவிக்கிறாங்க. அது போக வந்து ஃப்ரூட் ஆர்ச்சர்ட்ஸ் இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி நிறைய மலைகளுக்கே உண்டான எக்கோசிஸ்டம் எல்லாம் நீங்க சூப்பரா பார்த்து ரசிக்கலாம். நம்ம இப்ப சைட்ல பார்த்தோம் இல்லையா டெம்போஸ், அதெல்லாம் தான் வந்து இங்க இருக்கிற தோட்டங்கள்ல இருந்து சாகுபடி பண்ற பொருட்களை டவுன்ஸ்க்கு டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கான ட்ரக்ஸுங்க. அது நீங்க ஃபுல்லா பார்க்கலாம். ஸோ இன்கேஸ் நமக்கு பஸ் எல்லாம் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அன்பார்ச்சுனேட்லி கண்டினியூ சுச்சுவேஷன்ஸ்ல, அப்போ இந்த மாதிரி வேன்ஸ்ல நம்ம லிஃப்ட் கேட்டு தான் வர முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்கு இந்த ஏரியாஸ்ல எல்லாம். ஸோ டெய்லி வந்து ஒரு 2-3 ட்ரிப் தான் வச்சுக்கோங்களேன். காலையில ஒரு 2-3 பஸ் வரும், மதியம் ஒரு 2-3 பஸ் வரும், அவ்வளவுதான் மொத்தம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுமே. ஸோ அதை பிளான் பண்ணி தான் வந்து இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து லைக் என்ன சொல்றது, பேருந்து பயணத்தை வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க. ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, மன்னவனூர் எக்கோ டூரிசம் பார்க்கு, ஸோ அதோட என்ட்ரன்ஸ் இதுதான். ஸோ நான் சொன்னல அடுத்தடுத்த வர வீடியோஸ்ல நாம இதெல்லாம் வந்து இறங்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ செம்ம சூப்பரா இருக்கும். எல்லா விளாக்ஸுமே மிஸ் பண்ணாம பாருங்க நம்ம கொடைக்கானல் சீரீஸ் ஆஃப் விளாக்ஸ்ல. ஓகேவா? சோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொடைக்கானல்ல இருந்து கிளம்பி பூம்பாறை மன்னவனூர் எல்லாம் தாண்டி கவுஞ்சி கிராமம் இருக்கிற ஏரியாக்கு வந்தாச்சுங்க. இது கவுஞ்சி கிராமத்தோட என்ட்ரன்ஸ். கீழே தெரியுது பாருங்க, பியூட்டிஃபுல் வியூ ஆஃப் அவர் கவுஞ்சி வில்லேஜ். ஐயோ வேற லெவல்ங்க. நான் சொன்னேன்ல, ஒவ்வொரு பிளேசஸ்மே இன்டீரியர்ஸ்ல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பூம்பாறை ஒரு மாதிரி இருக்கும், மன்னவனூர் ஒரு மாதிரி இருக்கும், கவுஞ்சி, இன்னும் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பூண்டி, கிளாவரை மாதிரியான கிராமங்கள் எல்லாம் இருக்கு. சோ அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட கேரளா பார்டர் பக்கத்துல போயிருங்க. சோ கண்டினியூஸா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நம்ம எல்லா இடத்தையும் சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். கரெக்டா 2 மணிக்கு நாம கவுஞ்சி ரீச் ஆயாச்சுங்க. செம்ம பியூட்டிஃபுல்லான ஜேர்னிங்க. சூப்பரா நம்ம பூம்பாறை மன்னவனூர் வழியா வந்த இந்த ஜேர்னி வேற லெவல்ல இருந்துச்சு. நம்ம கோடை எக்ஸ்பிரஸ் கிளம்பிருச்சு பாருங்க, ஏவிஆர் பஸ் நம்மளை இறக்கி விட்டுட்டு. ஸோ
மக்களே, நம்ம கொடைக்கானல்ல இருந்து கவுஞ்சி கிராமம் வரைக்கும் வந்த இந்த பஸ் ஜர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். செம்மையா என்ஜாய் பண்ணுங்க. நானும் நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம கவுஞ்சி கிராமத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ற வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற வரைக்கும் டேக் கேர் அண்ட் சியர்ஸ் ஃப்ரம் கவுஞ்சிங்க, கொடைக்கானல் ஹில்ஸ். See you.